வணக்கம். பிசினஸ் ரகசியங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பிசினஸ் ஐடியா கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும். வாடகையே கிடையாது, சம்பளம் கொடுக்க ஆள் தேவையில்லை, ஆனா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வரைக்கும் வருமானம். இது நிஜமாவே சாத்தியமா? வாங்க, இந்தியால வெண்டிங் மிஷின் பிசினஸ் பத்தின எல்லா ரகசியங்களையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆள் கூட வேலைக்கு இல்ல, கடை வாடகை கிடையாது, ஆனா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? என்னது நிஜமாவா? இந்த கேள்வி உங்க மனசுல ஓடுறதுனால தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. வாங்க, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால இருக்கிற உண்மையை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த முழு விளக்கத்துல நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இது. 4000 ரூபாய் சாத்தியமாங்கிற கேள்வியில ஆரம்பிச்சு அடுத்து நீங்க என்ன செய்யணுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் கேள்விக்கு வருவோம். இந்த 4000 ரூபாய் வருமானம்ங்கிறது வெறும் ஒரு கனவா, இல்ல உண்மையிலே நம்மால அடையக்கூடிய ஒரு இலக்கான்னு ஆழமா பார்ப்போம். முதல்ல இந்த வெண்டிங் மிஷின் பிசினஸ் ஏன் இப்போ ஒரு ஹாட் டாபிக்னு புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னா கூட எவ்வளவு செலவாகும். ஆனா இங்க அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் இல்ல. பெரிய இடத்துக்கு வாடகை கிடையாது, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதனாலதான் நிறைய பேர் இது பக்கம் திரும்புறாங்க. சரி, நீங்க இந்த பிசினஸ்ல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ உங்க முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. நீங்க ஒரு ஆபரேட்டரா இருந்து எல்லா வேலையும் செய்ய போறீங்களா, இல்ல ஒரு முதலீட்டாளரா இருந்து வருமானத்தை மட்டும் பார்க்க போறீங்களா? முத வழி சுயதொழில். அதாவது எல்லா வேலையும் நம்ம கையில. எங்க மெஷின் வைக்கலான்னு இடம் தேர்றதுல இருந்து பொருள் தீர்ந்தா நிரப்புறது, மெஷின் ரிப்பேர் ஆன சரிபார்க்கறது வரைக்கும் எல்லாமே நீங்க தான். கொஞ்சம் வேலை அதிகம் தான், ஆனா வர லாபம் மொத்தமும் உங்களுக்கு. ரெண்டாவது பிரான்சைஸ் மாடல். இது ரொம்ப சிம்பிள். நீங்க காசை மட்டும் போடுவீங்க, மத்த எல்லா தலைவலியும் அந்த கம்பெனியை பார்த்துக்கும். ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி. இந்த பிரான்சைஸ் மாடலுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் ஃப்ராக்ஸாட்டிக்கோட FOCO மாடல். அப்படின்னா பிரான்சைஸ் ஓன்ட் கம்பெனி ஆபரேட்டட். அதாவது நீங்க மிஷினுக்கு ஓனர், ஆனா ஆபரேட் பண்றது கம்பெனி. ஸ்டாக் நிரப்புறது, மெயின்டெனன்ஸ், கஸ்டமர் ஏதாவது கேட்டா பதில் சொல்றதுன்னு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா கையில இருந்து எவ்வளவு காசு போடணும்? இதுதானே உங்க அடுத்த கேள்வி. வாங்க, ஆரம்ப முதலீடு என்னென்னு உடைச்சு பார்க்கலாம். முதன்மையான செலவே இந்த மிஷினுக்கு தான். டால்ச்சினி சொல்ற டேட்டா படி ஒரு நல்ல ஸ்மார்ட் வெண்டிங் மிஷின், அதாவது இந்த டச் ஸ்கிரீன், சாஃப்ட்வேர் எல்லாத்தோட சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒருவேளை நீங்க பிரான்சைஸ் வழியில போறீங்கன்னா சில கம்பெனிங்க ஒரு மிஷனுக்குன்னு தனியா பிரான்சைஸ் ஃபீஸ் கேட்பாங்க. அது ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். சோ இதையும் உங்க ஆரம்ப பட்ஜெட்ல சேர்த்துக்கணும். வெறும் மிஷினை வச்சா போதுமா? அதுக்குள்ள விக்கிறதுக்கு பொருள் வேணாமா? ஒரு மிஷின்ல ஒரு 300 பொருள் வைக்கலான்னு வச்சுப்போம். ஒரு பொருளோட சராசரி விலை 20 ரூபான்னு கணக்கு போட்டா கூட முத தடவை ஸ்டாக் நிரப்பவே ஒரு 6000 ரூபாய் செலவாகும். சரி, செலவு கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம எல்லாருமே காத்துட்டு இருக்கிற பகுதி, லாபம் எவ்வளோ கிடைக்கும். அதோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி பிசினஸ் ரகசியங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க, இப்போ உண்மையான லாப கணக்கு எப்படி போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு விற்கும், மாசத்துக்கு எவ்வளவு கையில நிக்கும்னு அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஒரு கணக்கு போடுறதுக்கு முன்னாடி லாப சதவீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வித்தீங்கன்னா அதுல ஒரு 40% வரைக்கும் லாபம் பார்க்கலாம். சிப்ஸ், சாக்லேட் இதுல எல்லாம் ஒரு 30% லாபம் கிடைக்கும். இந்த நம்பர்ஸை மனசுல வச்சுக்கோங்க. இந்த டேபிளை நல்லா கவனிங்க. இது ஒரு உதாரண கணக்கு தான். ஒரு நாளைக்கு ஒரு 25 பொருளாவது விற்பனை ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு பொருளோட சராசரி விலை 38 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு மொத்த சேல்ஸ் 28,500 ரூபாய். ஆனா இது லாபம் இல்ல. இதுல இருந்து நம்ம வாங்கின பொருளோட விலை, ஸ்டாக் நிரப்புறதுக்கு ஆகிற செலவு, மிஷினுக்கான இன்டர்நெட் சார்ஜ், இன்சூரன்ஸ்னு எல்லாத்தையும் கழிக்கணும். அப்படி எல்லா செலவும் போக ஒரு மிஷின்ல இருந்து மாசம் உங்க கைக்கு வர சுத்தமான லாபம் கிட்டத்தட்ட 7,500 இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆனா நில்லுங்க, இது ஒரு சராசரி கணக்கு தான். ஹசல் மேகசின் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மிஷின் வைக்கிற இடம், அதுல விக்கிற பொருளை பொறுத்து உங்க லாபம் 43% இருந்து 86% வரைக்கும் கூட போகலாமா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? லொகேஷன், லொகேஷன், லொகேஷன். அதுதான் இந்த பிசினஸோட மந்திரமே. ஓகே, காசு லாபம் எல்லாம் பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். இந்த பிசினஸ எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி நடத்துறதுன்னு பார்க்கலாம். இந்தியாவுல தொழில் பண்ணோம்னா சில லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க விக்கிறது உணவுப் பொருள்ங்கிறதால FSSAI லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். வர்ற வருமானத்துக்கு வரி கட்ட GST நம்பர், அப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் இதெல்லாம் சரியா இருந்தா ஃபைன் போடுவாங்கன்னு பயப்பட தேவையில்லை. கஸ்டமர்ஸ்க்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அடுத்து மெயின்டெனன்ஸ். இந்த ஒரு நம்பரை பாருங்க. ஒழுங்கா பராமரிக்கிற மிஷின்கள்ல பிரேக் டவுன் ஆகுறது 70% கம்மியா. யோசிச்சு பாருங்க, மிஷின் ஒரு நாள் வேலை செய்யலன்னா அன்னைக்கு உங்களுக்கு 1 ரூபாய் கூட வருமானம் வராது. சோ மெயின்டெனன்ஸ்ல காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க.
இப்போ உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி கிட்டத்தட்ட எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த அறிவை எப்படி செயலா மாத்துறது? நாம இது வரைக்கும் பார்த்ததோட ஒரு சின்ன ரீகேப். 1, லாபம் நிச்சயம், ஆனா அதுக்கு சரியான இடம் முக்கியம். 2, நீங்க ஃபுல் டைமா வேலை செய்யலாம் இல்ல இன்வெஸ்டரா இருக்கலாம். 3, ஒரு மிஷினுக்கு ஆரம்ப முதலீடு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். 4, ஒரு மிஷின்ல இருந்து மாசம் 7500ல இருந்து 8000 வரைக்கும் லாபம் எதிர்பார்க்கலாம். கடைசியா லைசென்ஸ், மெயின்டெனன்ஸ், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த உண்மையான நம்பர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சா உங்க மெஷினை எங்க வைப்பீங்க? ஒரு ஐடி கம்பெனி வாசல்லையா இல்ல பசங்க நிறைய வர்ற ஒரு காலேஜ் கேண்டீன்லயா? யோசிக்க ஆரம்பிங்க. இந்த முழுமையான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இன்னும் நிறைய பிசினஸ் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் ஒரு தடவை பாருங்க.